கடலில் விபத்துக்குள்ளான 2 மீன்பிடி படகுகளிலிருந்து மீனவர்களை மீட்பதற்காக பெல் 412 ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துமாறு விமானப்படைக்கு பாதுகாப்பு செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். தேவுந்துர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக புறப்பட்ட மீன்பிடி படகும் மொரகல பகுதியிலிருந்து புறப்பட்ட மீன்பிடி படகும் இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளன. நேற்று மாலை தேவுந்துர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட படகில் 5 மீனவர்கள் இருந்ததாக நம்பப்படுவதோடு மேலும் ஒரு படகு வணிக கப்பலுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. இருப்பினும் விபத்தில் சிக்கியவர்களில் ஒரு மீனவர் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் ஏனைய 4 காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து கடற்படைக்கு தகவல்கள் அளித்த பின்னர் காணாமல் போனவர்களை கண்டறிவதற்காக விசேட படகொன்று சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணியை மேலும் பல மீன்பிடி படகுகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து கரையிலிருந்து சுமார் 20 மைல் தொலைவில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இதேவேளை களுத்துறை பேர்வளை மொரகல பகுதியிலிருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு சென்ற 2 மீனவர்கள் படகு கவிழ்ந்து காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு காணாமல் போனவர்கள் தனுஷ மெரின் என்ற படகில் சென்றுள்ளதோடு அலுப்கம பகுதியைச் சேர்ந்த நந்துன் குமார மற்றும் அவரது சகோதரர் துமிந்த நந்துன் குமார ஆகியோர் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை உள்ளிட்ட பல உலக நாடுகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் பணிகளை மேற்கொள்வதற்கான அமெரிக்காவின் நிதியுதவியை நிறுத்துமாறு வெள்ளை மாளிகை பரிந்துரைத்துள்ளது. தகவல்கள் அறிந்த அமெரிக்க வட்டாரங்கள் மற்றும் அரச ஆவணங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் இந்த செய்தியினை வெளியிட்டுள்ளது. இதன்படி போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் பணிகளை மேற்கொள்ளும் 24 திட்டங்களுக்கான நிதியை நிறுத்துமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையில் உள்ள முகாமைத்துவம் மற்றும் வரவு செலவு அலுவலகம் இந்த பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ராய்ட்டர்ஸின் தகவலுக்கு அமைய இலங்கை, ஈராக், நேபாளம், பெலாருஸ், ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, சிரியா மற்றும் கொலம்பியா போன்ற நாடுகள் அந்த பரிந்துரை பட்டியலில் அடங்குகின்றன. இருப்பினும் அமெரிக்காவின் வெளிவிவகாரத்துறையினரும் வெள்ளை மாளிகையின் முகாமைத்துவம் மற்றும் வரவு செலவு அலுவலகமும் இது தொடர்பில் பதில்கள் எதனையும் வழங்கவில்லை என்று ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. எப்படி இருப்பினும் குறித்த திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி தீர்மானமாக இதனை கருத முடியாது எனவும் இந்த விடயம் தொடர்பில் வெளியுறவுத்துறைக்கு மேன்முறையீடு செய்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.